தமிழ் இலக்கணம் வந்து கடினமான இலக்கணம் கிடையாது. அதை சரியான முறையில் நம்ம கற்றுக்கொள்ளாதான் கடினமானதாகும். இப்போ நம்ம எளிமையாக கற்றுக்க போகிறோம். டிஎன்பிசிக்கான குரூப் 4க்கு டிசம்பர் மாதம் எக்ஸாம், அதுக்கான ப்ரிப்பேர் தான் நம்ம ஆக போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸில் இலக்கணம் தான் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 6th இலக்கணம் டேர்ம் 1ல் இருக்கிறது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இலக்கணம் என்றால் என்ன? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு இயல்பையும் ஒரு பேசுகிறதையும் ஒரு மனிதனையும் ஒவ்வொன்றே வந்து உற்று நோக்கிற மனிதன். அதையே வந்து மொழியை வந்து எப்படி பேசுறது எப்படி எழுதுறதுங்கிறத வந்து வரையறை செய்தான். அதுதான் நம்ம வந்து இலக்கணம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இலக்கணங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் 5 வகைப்படும். 1 எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். ஃபர்ஸ்ட் எழுத்துனா என்ன? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள், எழுத்திலே உயிரெழுத்துனா என்ன? உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. அந்த மாதிரி காற்று வெளிப்படும் போது தான் உயிரெழுத்து பிறக்கின்றது. எக்ஸாம்பிள் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதாவது பார்த்துக்கோங்க, உயிரெழுத்துக்கள் 12 பேசிக் தான், எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வந்து குறில் நெடில் என்று 2 வகைகளாக இருக்குது. 1 குறில் எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 வந்து குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் 7 வகைப்படும். பார்த்திங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். குறி ஒலிக்கிறதுனால இதை குறில் எழுத்துக்கள்னும், நீண்டு ஒலிக்கிறதுனால இதை வந்து நெடில் எழுத்துக்கள்னும் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. கால அளவுங்கிறது என்ன? நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். அதை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என நம்ம வகைப்படுத்துகிறோம். அதை வந்து நம்ம மாத்திரை அளவால் குறிப்பிடுறோம். மாத்திரைனா என்ன? இங்கே கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். குரல் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை. நெக்ஸ்ட் மெய் எழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றி அமையாதது. அதாவது சொல்லி பாருங்கள், இக்கு, இஞ்சு, இச்சு, இட்டு, இத்து, இந்த மாதிரி இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் ஆகிய 18 எழுத்துக்களும் தான் மெய் எழுத்துக்கள் ஆகும். இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம், கசரதபர, ஞன, நமன, ஏரல, வழல. இது வந்து வன்மையாக ஒலிக்கிறதுனால அது வல்லினம்னும், மென்மையாக ஒலிக்கிறதுனால மெல்லினம்னும், வல்லினமாகவும் இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இதை இடையினம்னு சொல்கிறோம். மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு எவ்வளோ மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒலித்து பார்த்து உணர்வோம். கசட தவற ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கின்றன, மென்மையாக ஒலிக்கின்றன. இது ரெண்டும் இல்லாமல் வன்மையாகவும் மென்மையாகவும் 2 இடைப்பட்டு ஒலிக்கிறது. அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இதெல்லாம் பேசிக் தானே, ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து போனால் தான் கொஞ்சம் வந்து கேப் விட்டுருப்பீங்க, எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக வரும். அதுக்காக தான். அதனால் வந்து 216 எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்ததால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யோடு உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம். அடுத்தது ஆயுத எழுத்து. இதை முன்னாடியே சொல்லியிருந்தால, ஆயுத எழுத்துனா என்ன? 3 புள்ளி. இதற்கு ஆயுத எழுத்தை குறிக்கும் அரை மாத்திரை தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், மாத்திரைக்கு கபிலர்னு கொடுத்துருக்காங்க. குறியிலுக்கு 1 சொன்னோமா, இதுவும் குறியிலா 1 1+1+, இதுவும் குறியிலா 1. அடுத்தது எர்ருக்கு ஆஃப் 3 மாத்திரை. நீங்களே வேறு ஒரு பேர் போட்டு கால்குலேஷன் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் எழுத்துக்களோட தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் 6th டேர்ம் 1ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2வது டாப்பிக்கில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எக்ஸாம் படிச்சிட்ருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நேம் எழுதி அதோட மாத்திரை அளவை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.